வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வானவியலில் பேரண்டம் பற்றி படிக்கலாம் வாங்க. இந்த பேரண்டத்தை குறித்தும் பேரண்ட தோற்றத்தை குறித்தும் அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா போன நூற்றாண்டில் ஃப்ராய்ட் ஹாயல் என்றவங்க பெருவெடிப்பு கொள்கை வழி தான் பேரண்டம் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட பெருவெடிப்பு கொள்கை ஆய்வு நிலையில் இருந்தாலும் நிறைய அறிஞர்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை பற்றி இன்னும் அவங்க நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் வராங்க. என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு அறிய முடியாத ஒரு நுண்ணிய ஒரு விஷயத்துலேருந்து தான், அதுலேயும் ஒரு நொடி பொழுதுக்கும் குறைவான நேரத்தில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. பருப்பொருட்கள் எல்லாமே ஒன்றா சுருங்கி அது அணுவை விட சிறிதாக, ஏன்னா எல்லாத்தை விட சிறியது அணு, அந்த அணுவை விடவும் சிறியதாகி மீ வெப்பமும் அடர்த்தியும் கொண்ட ஒரு பந்தாக உருவாயிருக்கு. அந்த பந்து மெல்ல குளிர்ந்து குளிர்ச்சியால் அது விரிவடைந்து மீண்டும் சிதறியிருக்கு. அப்போது ஆற்றலும் பருப்பொருட்களும் எல்லா திசைகளும் பரவினா. இதுதான் பெருவெடிப்போட கொள்கை. இந்த நிகழ்வின் விளைவு குறித்து தமிழ் இலக்கியங்களை நம்ம பதிவு செஞ்சுருக்கிறத பார்க்கலாம். சூரிய மண்டலத்தை வானம் ஊர்ந்து வயங்கு ஒளி மண்டலம் அப்படின்னு பதிவு செய்கிறார் ஔவையார். இந்த சூரிய மண்டலத்தின் நடுவில் தான் ஞாயிறிலிருந்து வெடிப்பு சிதறிய கருவே தீப்பிழம்பு உலகம் அப்படின்னு சொல்கிறது பரிபாடல். மேலும் பல ஊழி காலங்களில் உலகங்கள் பல தோன்றியும் மறைந்தும் உள்ளன அப்படின்றதும் நமக்கு இலக்கியங்கள் மூலமாக தெரிய வருது. அந்த மாதிரி வெடித்து சிதறிய பிழம்பு குளிர்ந்து அண்டவெளி துகள்கள் பருத்து 1, 2, 3 என்ற பல ஊழி காலங்களில் காற்று, தீ, நீர் என உயிர்கள்லாம் தோன்றுவதற்கான மூலக்கூறுகளை அது அடைஞ்சது என்றுதான் பரிபாடல் மொழியும் அதாவது சொல்லும் செய்தி. தென்முறை இறக்கியன் மதியோ உள்ளீட்டாகிய இரு நிலத்து ஊழியம் அப்படின்றது பரிபாடலில் வருது. உலகமும் அதில் உள்ள உயிர்களும் தோன்றுவதற்கான அறிவியலை சில அடிகளுக்குள் சுருக்கினாலும் ஒன்றுலேருந்து ஒன்று தோன்றுவதற்கான பல லட்ச ஆண்டுகளை ஊழி காலம் அப்படின்னு ஒரு சொல்லால் வழங்கிட்டாங்க அந்த பழந்தமிழர்கள். இந்த மாதிரி தோன்றிய உலக குறித்து சொல்லும்போது நிலம், தீ, நீர், வலி, விசும்பு இந்த 5 பேரும் பூதங்களோட கலவு தான் இந்த உலகம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நீரும் நிலனும் தீயும் வலியும் மாக விசும்போடு 5 இந்த செய்தி நம்ம மதுரை காஞ்சியில் பார்க்கலாம். இதை சொன்னது மாங்குடி மருதனார். இந்த 5ம் ஒன்றோடு ஒன்று கலந்து இயங்கி உலக உயிர்கள் தோன்றுவதற்கும் அது தோன்றிய உயிர்கள் பெருக்குவதற்கும் காரணமாக இருந்தன என்றது தான் தொல் தமிழருடைய அணுகுமுறை. இதை மண் திணித்த நிலனுன்ற பாடலில் நம்ம புறம் அதில் நம்ம பார்க்கலாம். இதில் ஐம்பெரும் பூதத்து இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை செஞ்சது முரஞ்சியூர் முடி நாகராயர் புறநாற்றுள்ள. இதில் அணுக்களால் செரித்த நிலம், நிலத்தின் கண் ஓங்கி இருந்த வானம், வானளவு பொருந்தி தடவி நிற்கும் காற்று, காற்றினால் பெருகும் தீ, தீயுடன் மாறுபட்ட நீர், அதாவது காற்று அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தீ இன்னும் பரவும். நீருக்கு எதிரானது தான் தீ. அப்போ தீக்கு எதிரானது 5. இந்த 5 ஆற்றலும் உடையது இயற்கை அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காரு. இந்த ஐம்பூதங்களை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படின்னாலும் அதை குறித்து அறிஞ்சு கொள்ள நம்ம அறிவு அதை தொடர்ந்து பெருக்கிறதுக்கு தொல் தமிழர்கள் முயற்சி செஞ்சுருக்காங்க. எந்த பற்றுக்கோடும் இல்லாத நிலையோட ஆகாயம் இருக்குது அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஆகாயத்தை எதுவுமே தாங்கலை, ஆனால் ஆகாயம் உலகம் முழுக்கவே இருக்குது. இதை தான் புறப்பாடலில் பார்த்திங்கன்னா வரிது நிலை ஈய காயமும் அப்படின்ற பாடல் அடி காட்டுக்குது. இப்போ நாள் மீன் கோல் மீனை பற்றி பார்க்கும்போது நாள் மீன்களை பற்றியும் கோல் மீன்களை பற்றியும் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல நுட்பமான செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. நாள் மீன்கள் இயற்கை ஒளியுடையவை, கோல் மீன்கள் நாயிலிருந்து ஒளியை பெறுபவை. அது மாத்திரம் இல்லாமல் மனிதர்களின் வாழ்க்கை நிலையோடு நாள் மீன்கள் தொடர்பு கொண்டவைன்றதும் நமக்கு அது மூலமாக தெரிய வருது. ஒருவர் பிறந்த நாளில் திங்களை அடுத்து எந்த மீன் நிற்கிறதோ அதுவே அவரது நாள் மீன் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. வெள்ளி மீன், சனி மீன், மை மீன், செம்மீன், எரிமீன், வடமீன் இதெல்லாம் அமைப்புகளும் தன்மைகளை ஆராய்ந்து அதை பற்றி பதிவு செஞ்சுருக்காங்க. பொழுதோ புலரும் விடியற் காலத்தில் வெள்ளி மீன் தோன்றும். அது வடக்கு பகுதியில் எழுந்தால் மழை பொழிவு இருக்கும், தெற்பகுதியில் எழுந்தால் மழை பொழிவு இருக்காதுன்ற செய்தியும், எரிக்கொல்லி வீழ்ந்தாலும் சனி மீன் மாறுபட்டு தோன்றுவதும் தீமையின் அறிகுறிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் நாள்கோள்களின் நிலையை ஆய்ந்து அதற்கேற்ப அவங்களுடைய செயல்களை அவங்க செஞ்சாங்க. களவு ஒழுக்கத்தில் நாளும் கோலும் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அதுவும் மற்ற நேரங்களில் இவை கருத்தில் கொள்ளப்பட்டதோ அப்படின்றதும் நமக்கு தெரியுது.
மறைந்து ஒழுக்கத்து ஓரையும் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோர்க்கு இல்லை. இது தொல்காப்பியத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அது மாத்திரம் இல்லாமல் கூழ் நிலையில் தீமை விளையாத நல்ல நாளினை கணித்து அந்த நாளிலே ரோகிணி என்னும் நாள் மீனும் திங்களும் அருகிருகு இருக்கும் வேளையில் சடங்கை, ஏதாவது திருமணத்தை செஞ்சாங்க பழந்தமிழர்கள். வானத்து மீன்களை வகைப்படுத்தியும் அதோட மாற்றங்களை அறிந்தும் நாள் மீன்கள் கோள் மீன் தன்மையால் இயற்கை நிகழ்வில் ஏற்படும் வேறுபாடுகளை முன்கூட்டியே கணித்தும் அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை அவங்க அதுபடி முறைப்படுத்தி கொண்டார்கள். வானில் விண்மீன்கள் முறை திருந்திருந்தால் நாட்டுக்கு தீமை விளையும் என்று மக்கள் வருந்தி இருக்க அவர்கள் வருந்தபடியே மன்னனும் இறந்தப்பட்ட வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கிறார் சங்கப்புலவரான கூடலூர் கீழாறு. இப்பாடலில் மேடராசி அனுட நாள் மற்றும் அதன் முப்பனை வடிவம் குலத்தின் வடிவத்தினை உடைய வெள்ளி பங்குனியில் தோன்றும் உத்திர நட்சத்திரம் எரி நட்சத்திரம் போன்ற பலவும் இடம்பெறுகின்றன. அத்தோடு அதோடு இயல்பிலிருந்து ஏற்படுற மாறுபாட்டால் உலக நிகழ்வில் ஏற்படும் மாற்றங்களும் உயிர்களிடத்தில் ஏற்படும் மாற்றங்களும் தீங்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் பழந்தமிழர்களுக்கு இந்த அண்டவெளியை பற்றி, இந்த பேரண்டத்தை பற்றி இருக்கக்கூடிய அறிவை நமக்கு எடுத்து கூறுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.